प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः वेदवेदार्थवादिनः. இந்த பிரமாண வாக்கியம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய 5 விஷயங்களை பற்றி சொல்ல வந்தது. நமக்கு 5000 தெரிந்திருக்கலாம், ஆனால் தெரிய வேண்டிய 5ஐ தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஞாதவ்ய பஞ்சக ஞானம்னு உரைக்கிறார்கள். இந்த 5ம் தெரிந்தால் ஒரு ஜீவன் தான் பிறந்ததனுடைய பயனை அடைகிறான். இவ்வளவு நாளும் இந்த ஜீவன் பரமாத்மாவை அண்ட ஒட்டாமல் தடுத்து வருவது எது? விரோதி ஸ்வரூபம். இந்த 5ஐ பற்றித்தான் வேதமோ வேதாந்தமோ இதிகாச புராணங்களோ ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களோ அனைத்துமே சொல்ல வந்தன. இது அப்படியே தமிழ்படுத்தியிருக்கிற ஒரு பாசுரம், மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியின் தனியன் பாசுரம். மிக்க இறைநிலை, இறைநிலை தான் பிரம்மம், பிரம்மஸ்வரூபம். மெய்யாம் உயிர்நிலை ஆத்மஸ்வரூபம். ஸ்வரூபம்னு சொன்னால் உண்மை நிலை, இயற்கை நிலைன்னு பொருள். அப்போ பிரம்மம்னா எது? நிலை என்ன? ஆத்மா ஆறு, அவருடைய நிலை என்ன? தக்க நெறி, இந்த ஜீவன் பிரம்மத்தை அடைவதற்குண்டான நன்மை கூறிய நெறியாது, உபாயம் எது? தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும். அடைந்து அனுபவிக்கிறோம்னு சொல்கிறோமே, அங்கே போகிறோங்கிறோமே, அப்படின்னா என்ன? அடைகிறோம்னா என்ன? பிராப்திங்கிறது எது? பிராப்பியங்கிறது எது? தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் அடைந்து அனுபவிப்பது எப்படி? அடைய ஒட்டாமல் தடுப்பது எது? நாம் இன்னார்னு தெரிஞ்சுண்டு பிரம்மத்தாருன்னு புரிஞ்சுனுட்டு அடைவிக்கும் வழியையும் தெரிஞ்சுனுட்டோம்னால் அதற்கப்புறம் எது தடுக்கும்? தடுக்கிறதுக்கு ஆரோ சிலர் உளர். அதைத்தான் விரோதிகள்னு கூறுகிறார். ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். நம்மாழ்வாருடைய யாழ், அதை காட்டிலும் இனிய வேதமாகிற திருவாய்மொழி இந்த 5 அர்த்தங்களையே சொல்ல வந்ததாம். ஆக இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிறது, எல்லா பிரமாணங்களும் இந்த 5ஐ பேச வந்தன. இப்போ நாம் அனுபவித்து வரும் தைத்திரிய உபனிஷத்து, அதில் சிக்ஷாவல்லி முற்று பெற்றது. தற்போது ஆனந்தவல்லியில் உள்ளோம். அதுவும் அதே அர்த்தத்தை தான் சொல்ல வர்றது. பிரம்மஸ்வரூபம் எது? இதுதான் விசாரமே. பிரம்மம் எப்படி இருக்கும்? இதா இருக்கும்னு ஒருத்தர் சொல்கிறார், இல்லை அதா இருக்கும்னு இன்னொருத்தர் சொல்கிறார், கிடையாது இதுவேன்னு ஒருத்தர் சொல்கிறார், முடியாது அதுதான்னு மற்றொருத்தர் கூறுகிறார். இப்படி ஒத்தொத்தர் பிரம்மத்தை பற்றி இப்படி இப்படி இப்படின்னு கூற இறுதியாக ஆனந்தமயமானவர் பிரம்மம், ஆனந்தமே பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்து முடிக்க போகிறது. அதனால் இந்த வள்ளிக்கு இதுக்கே ஆனந்தவல்லி என்று பேர் வைத்தார்கள். பிரம்மவிதாப்னோதி பரம்னு தொடங்குகிறது. சிக்ஷாவல்லியினுடைய அர்த்தங்களெல்லாம் பார்த்துட்டோம். அதில் கடைசி மந்திரம் அனுவாக்கம் என்ன சொல்லித்து? ஆச்சாரியனிடத்திலேருந்து குருகுலவாசம் முடிந்து விடை பெற்று கொண்டு சிஷ்யன் இல்லத்துக்கு போகிறார். அவன் என்னென்ன நடந்துக்கணும்? தர்மஞ்சர, சத்தியம் வத, சுவாத்தியாயான்மா பிரமதா என்றெல்லாம் ஆச்சாரியன் உபதேசித்தார், அனுப்பிச்சுட்டார். மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்ற அனைத்தையும் கூறி இல்லத்துக்கு அனுப்பினார். அதோடு அந்த உபனிஷத்து முடிஞ்சு போச்சு. சிக்ஷாவல்லி. அடுத்தது இப்போ நாம் பார்க்குறது ஆனந்தவல்லி. பிரம்மஸ்வரூபம் யாதுன்னு விசாரிக்கிறது தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். பிரம்மம் எத்தனை ஆனந்தத்தோடு இருக்குது, அதை அளக்க முடியுமா? இது எதுக்கு இந்த முயற்சினால், நாம் ஒத்தொத்தர ஆனந்தமாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம். அது எப்படிப்பட்ட ஆனந்தம், எப்படி அடையணும் என்பதை தெரியணும். எவ்வளவு ஆனந்தமாக பிரம்மம் இருக்குன்னு புரிந்தால்தான் நாம் வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடு அந்த ஆனந்தம் நமக்கும் கிடைக்க போகுது. அப்படிங்கிறது புரிஞ்சால் தானே முயற்சிக்கே வருவோம்.
அப்போ பிரம்மம் எத்தனை ஆனந்தமானதுங்கிற கேள்வி வருது.